கொடைக்கானலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவி வந்த நிலையில் பிற்பகலில் கருமேகங்கள் சூழ மழை பெய்ய தொடங்கியது. அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, சீனிவாசபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் மிதமான மழையாகவும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையாகவும் பெய்தது. மலைப்பகுதியில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதுடன் குடிநீர் ஆதாரங்களின் நீர் மட்டமும் உயர்ந்து வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. மூங்கில், பூரணி, ராஜகம்பீரம், சங்கமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே இன்றும் நாளையும் கோவை மற்றும் நீலகிரிக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை மற்றும் குமரியிலும் 2 நாட்கள் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் நாளை வரை மழை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். இடஒதுக்கீடு தொடர்பான கேள்விக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தவறான தகவலை தெரிவித்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் ராதாபுரம் தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அன்புமணி, பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தவறான தகவலை கொடுத்துள்ளதாகவும் இடஒதுக்கீட்டை தான் ரத்து செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். சமூக நீதிக்கும் இப்போதுள்ள திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் அவர் கூறினார். அதாவது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று தவறான ஒரு தகவலை முதலமைச்சர் என்று சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள். பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை. பீகாரில் இடஒதுக்கீட்டை உயர்த்தியிருக்கின்றார்கள். அதற்குத்தான் தடை விதித்திருக்கிறது பீகார் உயர்நீதிமன்றம். தொடர்ந்து பேசிய அன்புமணி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் பாமக வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதிமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிரி யாரு? திமுக. எம்ஜிஆர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள். அதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தலில் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் நான் சொல்கின்றேன், இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள்.